வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைக்கு ஒரு பாடம் பாருங்கள். இது வந்து 6வது ஜுஸ் லா யுஹிப்புல்லா என்று சொல்லக்கூடிய 6வது ஜுஸ் சூரத்துல் மாயிதா 5வது சூரா. அதில் 6வது வசனம் இது பாருங்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி வம்ஸஹு பிருஸிக்கும் வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன். அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி, நீங்கள் தொழுகைக்கு தயாராகிவிட்டால், ஃபக்ஸிலு வுஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள். ஃபக்ஸிலு இக்ஸிலு என்று சொன்னாக்கா கழுவிக்கொள்ளுங்கள். வுஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை, வ ஐதியக்கும், உங்களுடைய கைகளையும், இல்லை மராஃபிக்கு, முழங்கை வரைக்கும், முழங்கை உட்பட கழுவிக்கொள்ளுங்கள். வம்சஹு பிருஸிக்கும், உங்களுடைய தலைகளை மசு செய்து கொள்ளுங்கள். வ அர்ஜுலக்கும் இல்லல் கஅபைன், உங்களுடைய கால்களை கரண்டை கால் வரைக்கும் கழுவிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ தொழுகைக்கு முன்னால் என்ன செய்யணும்? வுலு செய்யணும். அப்போ வுலு செய்யக்கூடியதில் 4 விஷயத்தை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். ஒன்றாவது என்ன சொல்கிறான்? முகத்தை கழுவ சொல்கிறான். 2வது கைகளை முழங்கை வரைக்கும் கழுவ சொல்கிறான். 3வது தலையை மசை செய்ய சொல்கிறான். 4வது கால்களை கரண்டை கால் வரைக்கும் கழுவ சொல்கிறான். வுலுவுடைய ஃபர்லு 6. 1வது நியத்தி வைக்கிறது, 2வது முகத்தை கழுவுறது, 3வது 2 கைகளை முழங்கை வரைக்கும் கழுவுறது, 4வது தலையை மசூ செய்கிறது, 5வது கால்கள் 2ஐயும் கரண்டைக்கால் உட்பட கழுவுறது, 6வது சொன்ன விஷயங்களை வரிசையாக செய்யுது. மாற்றி மாற்றி செஞ்சால் வுலுவுக்கு இல்லை. இப்போ சரி, இப்போ வுலு செய்ய சொன்னானே, அடுத்த என்ன சொல்கிறான்? வைங்குந்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு, நீங்கள் வந்து ஜுனுபாலியா, அதாவது குளிப்பு கடமையான குளிப்பு, சுன்னத்தான குளிப்புன்னு இருக்குது. அது என்னன்றதை நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் குர்ஆன் பாடம் ஓதி கொடுக்குறோமே, அந்த கிளாஸுக்கு வந்து நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம். கடமையான குளிப்பெண்ண என்ன, சுன்னத்தான குளிப்பெண்ண என்னென்ன, உங்களுக்கும் அந்த குரூப்பில் சேர்ந்து படிக்க விருப்பம்னு சொன்னால் எந்த மொபைல் நம்பர் இங்கே போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் அதில் வந்து எங்களை குர்ஆன் குரூப்பில் சேருங்கன்னு சொல்லி சலாம் சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டு குர்ஆன் குரூப்பில் சேருங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட பேரையும் ஊரையும் சொல்லுங்கள், குர்ஆன் குரூப்பில் சேர்த்து விடுறோம். வைங்குந்தும் ஜுனுபன், நீங்கள் குளிப்பு கடுமையானவளாக இருந்தால், ஃபத்தஹரு, நீங்கள் குளித்து உங்களை சுத்தமாகிக் கொள்ளுங்கள். வைங்குந்தும் மருளா, நீங்கள் நோயாளியாக இருந்தால், ஒவ் அலா சஃபரின், அல்லது நீங்கள் பிரயாணம் செய்து கொண்டிருந்தால், ஓ ஜா அஹதும் மின்கும் மினல் காயித்தி, அல்லது உங்களில் யாராவது ஒருவர் மலஜலம் கழிக்க சென்றிருந்தால், ஔலாமஸ்தமுன் நிஸ்ஸா, அல்லது உங்களில் யாராவது ஒருவர் அந்த பெண்களை தொட்டு இருந்தால். பெண்களை தொட்டு இருந்தால் எப்படி? இப்போ நாங்கள் வந்து உழு செஞ்சுருக்கோம், ஒரு ஆம்பளை உழு செஞ்சுருக்காரு, உம்மாவை தொட்டால் அந்த உழு போகுமா? போகாது. தாத்தா தங்கத்தை தொட்டால் உழு போகுமா? போகாது. ஆனால் மனைவியை தொட்டால் உழு போயிடும். அதே போல் வேறு அந்நிய பெண்களை தொட்டாலும் உழு போயிடும். முஸ்லீமான எங்களுக்கு மஹரம் இல்லாத பெண்களை தொட்டாலும் உழு போயிடும். அப்போ தொட்டனா எப்படி? ட்ரெஸ்ஸுக்கு மேலே இல்லை, நேரடியாக தோலுக்கு தோல் பட்டாலும் உழு போயிடும். அவங்கள கண்ணத்தை தொட்டு பார்த்தாலோ கையை தொட்டு பார்த்தாலோ உழு போயிடும். அப்போ இந்த மாதிரிலாம் நடந்தால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நாங்கள் வந்து உழு செய்யணும். அப்படி அந்த மாதிரி நேரத்தில் ஃபலம் தஜிது மா அன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால், அதாவது நோயாளியாக இருக்கிறோம், அல்லது பிரயாணியம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம், அல்லது மலஜலம் கழிச்சிருக்கோம், அல்லது பெண்களை தொட்டுட்டோம், அந்த நேரத்தில் எங்களுக்கு தண்ணி ஃபலம் தஜிது மா அன், தண்ணி கிடைக்கலன்னு சொன்னால், ஃபத்தயம்மமு, நீங்கள் தயம்மும் செய்யுங்கள். மண்ணை கொண்டு தயம்மும் செய்ய சொல்கிறான். சயீதன் தையீபன், அழகான முறையில் நல்ல முறையில் அந்த என்ன செய்யுங்க? தயம்மும் செய்யுங்க. எப்படி தயம்மும் செய்யணும்? அல்லாஹ் சொல்கிறான், ஃபம்சஹு விஜூஹிக்கும், உங்களுடைய முகங்களை தடவிக்கொள்ளுங்கள். ஐதீக்கும் மின்ஹு, அந்த மண்ணிலிருந்து உங்களுடைய கைகளையும் தடவிக்கொள்ளுங்கள். மா யுரீதுல்லாஹு, அல்லாஹ் நாடவில்லை, லியஜியல அலைக்கும் மின் ஹரஜின், உங்களுக்கு நெருக்கடியை கொடுக்குவதற்கு அல்லாஹ் நாடவில்லை. வலாக்கின், என்றாலும் நாடுகிறான், யுரீது நாடுகிறான், லியுத்தஹிரக்கும், உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக, வலியுத்திம்ம நியமத்தஹு அலைக்கும், உங்களுக்கு அவனுடைய நியமத்தை பரிபூர்ணமாக, அவனுடைய அருட்கொடையை பரிபூர்ணமாக தருவதற்கு அவன் நாடுகிறான். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் என்னவா ஆகிறதுக்கு? நன்றியுள்ள மக்களாக ஆகுவதற்காகத்தான் அல்லாஹ் நாடுகிறான். எங்கள் நெருக்கடியை தரவில்லை என்ன சொல்லல அல்லாஹ்,